ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ராஜ் டிஜிட்டல் தமிழ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தினந்தோறும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புது புது வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் டிபி வைக்கிறோம் இல்லையா பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ஃபுல் சைஸ் எப்படி வைக்கிறது அப்படின்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு தனி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி அது செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது பார்த்திங்கன்னா PicsArt ஆப்லேயே நம்ம அதை ரெடி பண்ணி நம்ம டிபியை ஃபுல் சைஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நமக்கு போயிட்டு இப்போ ஏதாவது ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ ஃபுல் சைஸ் வைக்கணும்னா வைக்க முடியாது. ஏன்னா ஸ்கொயரில் இருந்தால் மட்டும்தான் அது ஃபுல் சைஸ் வைக்க முடியும். ஸோ அந்த ஸ்கொயர் சைஸுக்கு நம்ம வந்து நம்ம ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு இப்போது சும்மா ஒரு ட்ரையலுக்காக இந்த ஃபோட்டோ ஃபுல் சைஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணுற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி க்ராப் பண்ணி ஃபுல் சைஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோவே நம்ம எப்படி செட் பண்ணுறது, அதை எடிட் பண்ணி எப்படி நம்ம வாட்ஸ்அப் டிபி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்கள் மொபைலில் PicsArt ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எடிட் ஃபோட்டோக்குள்ளே போயிடுங்க. ஸோ இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரியலனா என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் PicsArt ஆப்பை பற்றி. கண்டிப்பாக போய் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் போய்ட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகிடும். கேலரியில் நான் அந்த ஃபோட்டோ மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ இது ஃபுல் சைஸ் பார்த்தீங்கன்னா என் டிபியில் வைக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபிட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி இப்படி செட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஃபிட் சைஸ்லேயே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸ்லேயும் வச்சுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா இங்கே ரேஷியோன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதில் ஸ்கொயரு இல்லை 3.4 அந்த சைஸில் நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ, நம்ம வந்து வாட்ஸ்அப் டிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் சைஸ் மட்டும்தான். ஸோ அந்த சைஸில் வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ப்ரொஃபைல் பிக்சராக வாட்ஸ்அப்லேயும் டிபியாகவும் செட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கொயரு. ஸோ கலர் இது வந்து பேக்ரவுண்டில் ஒயிட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட்டில் நீங்கள் வேறு எதனா கலர் சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டுன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிங்கனாலும் கலர் செட் பண்ணிக்க முடியும். நம்ம ஒயிட்டே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷேடோ வேணும்னா ஷேடோ ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒப்பாசிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஷேடோவோட கலர் கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்கே வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு இதில் ஒப்பாசிட்டி இது பார்த்தீங்களா, இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கவே செம்மையாக இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அவங்க வேறு ஒரு ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரிக்ஸ் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அகைன் வாட்ஸ்அப்புக்குள்ளே வந்துட்டு இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரின்னு இருக்கும். ஆல் ஃபோட்டோஸ் இதில் போய்ட்டு
பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் வைக்க முடியுது. ஸோ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரியான ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.